நம்முடைய செல்வம் நமக்கு ஒரு வகையில் பயனளிக்கும், ஒரு வகையில் பயனே அளிக்காது. பயனளிக்கும் பகுதி நாம் அல்லாஹ்வின் பாதையில் தர்மம் செய்துவிட்டு நன்மையான பகுதியிலே செலவு செய்துவிட்டு மரணிக்கிற போது அந்த செல்வம் நமக்கு பயனளிக்கும். நாம் மௌத்தாகுவதற்கு முன்னால் நம்முடைய செல்வத்திலிருந்து அல்லாஹ்வுடைய பகுதியில், அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு பகுதியை நாம் செலவு செய்துவிட்டு மௌத்தானால் அது நமக்கு பயனளிக்கும், அதுக்கு நன்மை இருக்கிறது. நாம் சேர்த்து விட்டு செல்கிற பணம் இருக்கிறது, லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன், பிள்ளைகளோ நம்முடைய சொத்துக்களோ நமக்கு அந்த மறுமை நாளில் பயன் தராது. பயனுள்ளதாக நாம் ஆக்கவில்லை என்றால், பயனுள்ளதாக ஆக்கினால் நம்முடைய பிள்ளைகள் ஊடாக நமக்கு நன்மைகள் வந்து கொண்டிருக்கும். அவர்களுக்கு மார்க்க கல்வியை கற்றுக் கொடுத்திருந்தால், அவர்களுக்கு நல்லொழுக்கத்தை படிப்பித்திருந்தால், நல்லவர்களாக வளர்த்திருந்தால், அவர்கள் தொழுதுவிட்டு நமக்காக செய்கிற துவாக்கள், சுஜூதிலே நமக்காக செய்கிற துவாக்கள், அவர்கள் செய்கிற நன்மைகள், அவர்களுக்கு நாம் படித்து கொடுத்த கல்வி வைத்து அடுத்தவருக்கு சொல்கிற போது, அவர்கள் செய்கிற போது அந்த நன்மைகள் எல்லாம் அந்த பெற்றார்களுக்கு வரும். பிள்ளைகள் நல்லவர்களாக அவர்களை உருவாக்கி விட்டு சென்றால் பெற்றார்களுக்கு நன்மை வரும். இல்லை என்றால் அந்த பிள்ளைகளால் உங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அந்த பிள்ளைகளாலோ நீங்கள் விட்டு சென்ற பயனில்லாத சொத்துக்களாலோ உங்களுக்கு எந்த ஒரு பயனும் கிடையாது.